பிராய்லர் கோழி அதிகமா சாப்பிடுவதால ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் வருவதற்கான அபாயம் ஏற்படுது. வறுத்த கோழிகளை சாப்பிடுறப்போ உடல் எடையும் அதிகரிக்குது. பிராய்லர் கோழிகள் சீக்கிரமா வளர்ச்சி அடைய அதுக்கு தீவனமாக ஹார்மோன்கள் கொடுக்கப்படுது. ஹார்மோன்கள் நிறைஞ்ச பிராய்லர் கோழிய நம்ம சாப்பிடுறப்போ உடல் எடை அதிகரிச்சு பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. அப்புறம் பிராய்லர் கோழியில அதிகப்படியான கொழுப்பு சத்துகள் இருக்கு. இத அதிகமா சாப்பிடுறப்போ நம்ம உடம்புலையும் ஃபேட் கண்டென்ட் அதிகமாகி இதய பிரச்சனைகள் மற்றும் ரத்த அழுத்தம் போன்றவை ஏற்படுது. முக்கியமா ஆண்கள் பிராய்லர் கோழியை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த பிராய்லர் சிக்கன்ல இருக்க கெமிக்கல் ஆண்களின் விந்தணுக்களை குறைச்சு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு கருப்பை பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இதனாலதான் பெண் குழந்தைகள் ரொம்ப சின்ன வயசுலயே ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பிராய்லர் சிக்கனை ஃப்ரை பண்ணி சாப்பிடுறதையும் தவிர்க்கணும். என்னால சிக்கன் சாப்பிடவே இருக்க முடியாதுங்கன்னு சொல்றவங்க அதிக எண்ணெய் இல்லாம சமைச்சு சாப்பிடலாம். குறைஞ்சபட்சம் 165 டிகிரி வெப்பநிலையில சிக்கனை நல்லா வேக வச்சு சாப்பிடணும். பிராய்லர் சிக்கனை வச்சு நம்ம பிரியாணி, கிரேவி, தந்தூரி, லாலிபாப், சிக்கன் டிக்கான்னு ஏகப்பட்ட டிஷ் சமைப்போம். ஒரே நாள்ல எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு ஃப்ரிட்ஜில் வைப்போம் அல்லது சூடு பண்ணி வைப்போம். இந்த மாதிரி இன்னைக்கு சமைச்ச சிக்கனை நாளைக்கு வரைக்கும் வச்செல்லாம் சாப்பிடாதீங்க. இதனால நிறைய ஃபுட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுது.